இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? கத்திரிக்காய் கடையில் தான் எப்படி செய்கிறங்கிறது பார்த்துருவோமா? ஒருத்தருக்கு செய்ய சொன்னால் ஊருக்கே கடைஞ்சிரும். ஆமாவா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி பார்த்து அளவு போட்டாலுமே கண்டிப்பாக எச்சா தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சும்மா சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்வோம். இந்த மாதிரி சட்டியில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரில் விட சட்டியில் செய்யும் போது டேஸ்ட்டு சும்மா சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ 4 தக்காளி 4 கத்திரிக்காயும் தக்காளியும் சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, கொஞ்சம் லைட்டாக ஜீரகம், நான் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதிகமாக தண்ணி விட வேணாம். அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில், 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறமா மத்து போட்டு கடைஞ்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரெக்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கணும். அப்படின்னா சூப்பரான தக்காளி கத்திரிக்காய் கடையில் ரெடி. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரியே சட்டியில் செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, வெந்தய சாப்பாடுக்கெலாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 10 தோசை சாப்பிட்டாலும் பத்தாது. உண்மையாக இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.